ஹலோ திவ்யா. என்ன திவ்யா ஃபோன் பண்ணுறேன் கட் பண்ணிகிட்டே இருக்க? நான் அப்படி என்ன பண்ணேன் உனக்கு? ஒரு நாளைக்கு எனக்கு 100 தடவை நீ கால் பண்ணுவ, ஞாபகம் இருக்கா? இப்போ ஒரு தடவை கூட கால் அட்டன் பண்ண மாட்ற. ஆனால் கால் பண்ணால் வெயிட்டிங்கில் போகுது. யாருக்கிட்டே பேசிட்டே இருக்க. என்கிட்ட பேச டைம் இல்லை, ஆனால் வேற யார்கிட்டே பேச டைம் இருக்கு. என்னை விட அப்படி யாரும் ஒன்று முக்கியம் சொல்லு பார்ப்போம். ஓ, என்கிட்ட பேச டைம் இல்லையா? சரி சரி, நான் வெட்டியா இருக்கேனா? ஆஃபீஸில் பர்மிஷன் கேட்டு உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். என்ன திவ்யா இப்படி சேஞ்ச் ஆகிட்ட? நான் என்ன பண்ணேன் உன்னை? ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு உண்மையான லவ் உதறி விட்டவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் ட்ரூ லவ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எங்கேயோ ஒருத்தர் 2 பேர் தான் உண்மையாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களையும் உங்களை மாதிரி அலட்சியத்தில் நீங்கள் விட்டுட்டீங்க வச்சுக்கோயேன், சத்தியமாக திரும்பலாம் அந்த லவ் கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் ஒரு நல்ல பையனையோ நல்ல பொண்ணையோ பிரேக்கப் பண்ணிட்டு இன்னி வரைக்கும் கஷ்டப்பட்டு. உனக்கு வேணா ஊன்னு சொன்னால் 100 பேர் உனக்கு லைனில் வருவாங்க. ஆனால் எனக்கு உன்னை விட்ட வேறு யாருமே கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், என்னைக்கு நீ இந்த மாதிரி பேசினியோ இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையே கிடையாது. ஆனால் லைஃப்பில் கண்டிப்பாக நான் நல்லா இருப்பேன். ஆனால் நீ கண்டிப்பாக நீ கஷ்டப்படுவ. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ. என்கிட்ட நீ இவ்வளோ திமிராக பேசிட்டல, இப்போ கூட எனக்கு உன் மேலே கோவமோ இல்லை பழி வாங்குற எண்ணமோ கிடையாது. எனக்கு வருத்தம் தான். என்னோடய உண்மையான அன்பையும் காதலையும் புரிஞ்சிக்கல. அதுதான் என்னோட உண்மையான அன்பையும் காதலையும் நீ புரிஞ்சிக்கல. அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. பட் பரவாயில்ல, சந்தோஷமாக இரு. நான் போயிடுறேன்.